மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டிய அமைச்சர்கள் லஞ்ச ஊழல்களில் ஈடுபடுவதுடன் இல்லாமல் அரசாங்க மருத்துவமனையில் வேலை செய்யும் நர்சுகளிடமும் தகாத கீழ்த்தரமான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை உறுதி செய்யும் விதமாக ராஜஸ்தான் அமைச்சர் மஹிபால் மொதர்னாவின் கீழ்த்தரமான செய்கைகளை சில தொலைக்காட்சிகளும் படம் பிடித்து காட்டியுள்ளன. பத்திரிகைகளில் வந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். ராஜஸ்தானில் நர்ஸ் பன்வாரி தேவி காணாமல் போனது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மஹிபால் மொதர்னாவின் மனைவி காங்கிரஸ் எம்எல்ஏ மால்கான் சிங் ஆகியோரிடம் சிபிஐ இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தியது. ராஜஸ்தானின் ஜோத்பூரில் உள்ள ஜாலிவாடா கிராமத்தில் சுகாதார மையத்தின் பேறுகால பணிப்பெண்ணாக பணிபுரிந்த பன்வாரி தேவியை கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் காணவில்லை. இது குறித்து அவரின் கணவர் கோர்ட்டில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். அதில் தன் மனைவியை அமைச்சராக உள்ள மஹிபால் மொதர்னா கடத்தி சென்றிருக்கலாம் என சந்தேகிப்பதாக கூறியிருந்தார். இது குறித்து ஐகோர்ட் உத்தரவின்படி சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. பன்வாரி தேவிக்கும் அமைச்சராக இருந்த மஹிபாலுக்கும் தொடர்பு இருந்தது உறுதியாகவே கடந்த மாதம் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியதில் பன்வாரியுடன் தொடர்பு இருந்ததை ஒப்புக்கொண்டார். மஹிபால் அமைச்சராக இருந்தபோது பன்வாரியை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்த காங்கிரஸ் எம்எல்ஏ மால்கான் சிங், அவரது சகோதரி இந்திரா மற்றும் மஹிபாலின் மனைவி லீலாவிடமும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டுள்ளது. மஹிபால் மனைவியிடம் 12/11/2011 அன்று இரண்டாவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது தன் கணவரின் எதிரிகள் இவ்விதம் திட்டமிட்டு தங்கள் குடும்பத்தினர் மீது அவதூறு பரப்புகின்றனர், இதற்கு ஊடகங்கள் துணையாக உள்ளன என அவர் கூறியுள்ளார். மேலும் பன்வாரிக்கும் தன் கணவருக்கும் இடையே இருந்த தொடர்பு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது, அவர்களுக்குள் தொடர்பு இருந்திருந்தாலும் அது குற்றமாகாது, அது அவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட விவகாரம் என லீலா கூறியதாகவும் சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன. தொலைக்காட்சிகள் ஒரு அமைச்சர் அரசாங்க நர்சுடன் நெருக்கமாக இருந்த காட்சியை வெளியிட்டதற்காக நோட்டீஸ் அனுப்பும் அரசாங்கம் ஒரு அமைச்சர் வெட்கக்கேடான காரியத்தை செய்ததற்காக அவரை பதவியில் இருந்து நீக்கிவிட்டால் போதுமா? பெண்களுடன் கீழ்த்தரமான செய்கைகளில் ஈடுபடும் மந்திரிகளால் மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? பொதுமக்களே, நீங்களே தீர்ப்பளியுங்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.